ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைஸ் தமிழ் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதியமுத்தூர் ஆட்டு சந்தை தான் வந்திருக்கோம். இந்த ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வேலைக்கிழமை காலையில் ஒரு 4-5 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 10 மணிக்கு சந்தை வந்து முடிஞ்சிடும். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 27/8/2026. இப்போ உள்ள போயிட்டு சந்தையோட நிலவரத்தை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கோம். நீங்கள் கால்நடைகள் பண்ணை வச்சுருந்தீங்கன்னா பண்ணையை விளம்பரப்படுத்தணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நேரடியாக வந்து உங்கள் பண்ணையை வந்து விளம்பரப்படுத்துவோம். ஐயா, எந்த ஊர்லேருந்து வரையா புதியமுத்தூர் சந்தைக்கு? தூத்துக்குடிலேருந்து புதியமுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படி ஆடு வாங்கியிருக்கீங்களா? ஆடு ஒரு குட்டியோடு வாங்கியிருக்கீங்கண்ணா. குட்டி எப்படியா? கிடா மாதிரியா பொம்மரியா? பொம்மரி. எத்தனை மாதம் மாதிரியா இருக்கும்? 4 மாதம் மாதிரி. 4 மாதம். நேரம் என்ன நேரம்? புளியும் போடுண்ணே. ஆட்டுக்கு பல்லு எப்படி? 2 பல் போகுது. 2 பல். எதுக்கு போகுது? வளர்ப்புக்கு போதா? வளர்ப்புக்கு. எப்படி சொன்னாங்க? ஒரு குட்டி ஒரு தாயாடு என்ன விலை சொன்னாங்க? 17 சொன்னதா வாங்கினதா? 19 சொன்னாங்க. வாங்கினது 17 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. இன்னும் 2 ரூபா தான் கம்மி பண்ண முடிஞ்சுதா? அவ்வளோதான் கம்மி பண்ண முடிஞ்சுதா? அவ்வளோதான். வீட்டு வளர்ப்பு. வீட்டில் ஆடு மாடு வச்சிருக்கீங்களா? அதுவும் மாடு கிடக்கு. 4 ஆடு இருக்கு. இப்போ நல்ல கலரில் நல்ல நேரத்தில் ஒரு குட்டி. என்ன ஒரு குட்டி? என்ன ஒரு குட்டி தான் போட்டு தலையத்து. ஒரு குட்டி ஒன்று தான் போட்டு தலையத்தான். இதான் தலையத்துண்ணே. எந்த ஊர்லேருந்து வரையா? இது கைத்தாரில் உங்க சந்தை இருக்கலாம் இன்னைக்கு? விளக்கிழமை தான் நினைக்கினா சந்தை? கைத்தாரில் சந்தை இருக்கலாம் நினைக்கினா? கைத்தாரில் சந்தை இருக்கு. ஆனால் இந்த மாதிரி நீட்டு போக்கு வந்து கொடியாட்டு குட்டி வந்து இங்கே தான் கிடைக்கும். ஆமாம், அங்கே வந்து சின்ன பள்ளையாறு சின்ன குட்டி தான் கிடைக்கும். கைத்தாரில் இருந்து புதியமுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. வளர்ப்பு குட்டியான எல்லாம் வளர்ப்பு குட்டி. வளர்ப்பு தான். எத்தனை மாதம் குட்டியா இருக்கும்? இது ஒரு 4 மாதம் குட்டி இருக்கும். 4 மாதம் குட்டி. கிடாமரியா பொம்மரியானே? கிடாமரி தான். புறமே கிடாமரி. மூணுமே கிடாமரி. ஆமாம். எதுக்கு போகுதுண்ணே? வளர்ப்புக்கு போதா? வளர்ப்புக்கு தான். வளர்ப்புக்கு. 3 சேர்ந்து எப்படி சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? 3 24 ரூபா சொன்னாங்க. 3 சேர்ந்து 24 சொன்னாங்க. 21 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 21க்கு வாங்கிருக்கீங்க. 24 சொல்றத 3 ரூபா கம்மி பண்ணி வாங்கிருக்கீங்க. ஆமாம். ஆட்டு தரவனார் தான். ஏன்னா வணக்கம்ண்ணா. எந்த ஊர்லேருந்து வரையா? நாசரேத் வைத்திலிங்கபுரம். நாசரேத்துல இருந்து புதியமுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படிண்ணே கிடா? அண்ணன். ஆமாம். பல்லு எப்படி கிடாவுக்கு? 2 பல்லு. 2 பல்லு. எதுக்கு போகுதுண்ணே? கோயில் கொடைக்கு வாங்கிட்டு போறீங்க? ஆமாம். எத்தனை கடை பாத்தியா? 4 கடை பார்த்தோம். 4 கடை பாத்தியா? 5ஆவது கடையில இது அமைஞ்சிட்டு. எப்படி சொன்னாங்க? 25 ரூபாய் சொன்னாப்புல 21 வாங்கிருக்கு. 25 சொன்னாப்புல 21 வாங்கிருக்கு. 25 சொன்னதா 21க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. எப்படி கேட்டியா? 25 சொன்னதா? நான் 17 கேட்டு 21 முடிச்சேன். 17 கேட்டு 21க்கு முடிஞ்சிருக்கு. ஆமா. கோயில் பல்சனுக்கு போகுது. அண்ணா வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எத்தவரங்காடுல. புதியமுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே. ஆடு எப்படி ஒரு குட்டி தான் இருக்கு? இந்த குட்டியோட 2 கடை இதோட சேர்ந்ததா? ஆமா. எப்படி குட்டி எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? இது ஈண்டு இப்போ 10 நாள் தானே. 10 நாள் குட்டி. கிடா குட்டியா பொம்மரியா? 2 கிடா குட்டி. 2 கிடா குட்டி. ஆட்டுக்கு பல்லு எப்படின்னு? பள்ளி சேர்ந்துருச்சு. 2 குட்டி ஒரு தாயாடு. எப்படி சொன்னாங்க? 18 ரூபா சொன்னாங்கண்ணே. 18 ரூபா சொன்னது. ஆமா. 15 ரூபாய். எப்படி கேட்டீங்க? 15 ரூபா வாங்கிருக்கேன். 15 ரூபா வாங்கிருக்கீங்க. 18 சொன்னது எப்படி கேட்டீங்க? 1000 ரூபாயா குறைச்சு வாங்கி. சரி. இந்த குட்டி எப்படின்னா? இது கிடாமரியா பொம்மரியா? 10 ரூபா சொன்னாங்கண்ணே. இது கிடாமரியா பொம்மரியா? பொம்மரி. 10 ரூபா சொன்னாங்க. எப்படி கேட்டீங்க? எப்படி முடிஞ்சது? 8 ரூபான்னு வாங்கியிருக்கேன். 10 ரூபா சொன்னதை 8 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எல்லாமே வீட்டு வளர்ப்புக்கு போகுது என்னண்ணே? ஆமாண்ணா, வீட்டு வளர்ப்புக்கு போகுது. வளர்ப்பு கிடா வாங்கிருக்கீங்களா? ஆமா. எப்படி எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? புதியமுத்தூர் தான். ஆமா. எப்படி எதுக்கு போகுது? கோயில் ஃபங்க்ஷனுக்கு. எப்படி கிடா பல்லு பண்ண? பல்லு 2 இருக்கும். 4 பல்லு. எப்படி சொன்னாங்க? 30 சொன்னாங்க. எப்படி முடிஞ்சது? 27 ரூபா. 27. 30 சொன்னது 27க்கு முடிஞ்சிருக்கு. நான் எந்த ஊர்ல இருந்து வரைய புதியமுத்தூர் சந்தைக்கு? ஆமா. தூத்துக்குடில இருந்து புதியமுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. எப்படின்னு கிடாவானே? ஆமா. கிடா வாங்கிருக்கீங்க? ஆமா. கோயிலுக்கு வாங்கிருக்கீங்க. எப்படி பல்லு எப்படி பாத்தீங்களா? ஒரு பல்லு. எப்படி சொன்னாங்க ரேட்டு? 17 சொன்னாங்க. 17 சொன்னது. சரி. எப்படி கேட்டீங்க? 17 சொன்னதை 14,750க்கு வாங்கிருக்கீங்க. கோயில் ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு போறீங்க. பரவாயில்ல. எத்தனை கடை பாத்தியா? நிறைய பார்த்தோம். 2 கடை வாங்கிருக்கீங்க. ஐயா, எந்த ஊர்ல இருந்து வரையா புதியமுத்தூர் சந்தைக்கு? நாங்க ஆலோசனை குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமா. அப்படியா? இது கருங்குட்டியா? அப்படி அது கருங்குட்டி. சுத்த கருங்குட்டியா? ஆமா.
எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இது ஒரு 3 மாசம் இருக்கும். 3 மாசம். வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போயிடலாம். ஆமா. கிடாமரியா பொம்மரியா? ஒன்று பொண்ணு ஒன்று கிடாமரி. ஒரு கிடாமரி ஒன்று, ஒரு பொம்மரி ஒன்று. எப்படி சொன்னாங்க விலை? 9 ரூபா சொன்னாங்க. 9 ரூபா சொன்னாங்க. எப்படி கேட்டியா? 8 ரூபாய்க்கு. 8 ரூபாய்க்கு ரெண்டு சேர்ந்து. ரெண்டு சேர்ந்து ஒரு குட்டி 4 ரூபா ரேட்டு விழுதா? அண்ணே வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க புதியமுத்தூர் சந்தைக்கு? சொல்டா. புதியமுத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். உள்ளூர்ல வந்திருக்கு சார். எப்படி எப்படி 2 கிடாவண்ணே? 2 கிடா. 2 கிடா. எதுக்கு போகுதுண்ணே? கோயில் சார். கோயில் ஃபங்க்ஷனுக்கு. ஆமா சார். 2க்கும் கிடா 2 கிடா பல்லு எப்படி? அந்த கிடா பல்லு எப்படி? இந்த கிடா பல்லு எப்படி? ஒரு கிடா 40, 2 கிடா சேர்த்து 45,000 சார். 2 சேர்த்து 45. ஆமா. எப்படி கேட்டியா? ஆமா. அவங்க 48 சொன்னாங்க. அவங்க ரேட்டு சொன்னாங்க. 48 சொன்னாங்க சார். 48 சொன்னாங்க. 45 வாங்கிருக்கு சார். 45க்கு முடிச்சிருக்கீங்க. ஆமா சார். 2 கிடா கோயில் ஃபங்க்ஷனுக்கு போகுது. எந்த ஊர்ல இருந்து வரியா? ஏரல்ல இருந்து புதியமுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஒரு தாயாடு ஒரு குட்டியா? என்ன ஒத்த குட்டி? ஒத்த குட்டி தான். இது ஆடுக்கு பல்லு எப்படி? பல்லு வந்து எல்லாம் சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்துருச்சு. இந்த ஒத்த குட்டி என்ன குட்டி வித்துட்டாங்களா இல்ல ஒத்த குட்டி தானா? ஒத்த குட்டி தான். எப்படி சொன்னாங்க? ஒத்த குட்டி ஒரு தாயாடு 19,000 ரூபா சொன்னாங்க. 19,000 ரூபா சொன்னாங்க. 19 சொன்னாங்க. எப்படி கேட்டியா? நாங்க 14 கேட்டோம். சரி. 15,500. எப்படி முடிஞ்சது? 15,500. 15,500 முடிஞ்சிருக்கு. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறியா? எந்த ஊருக்கு வரியா? நான் சென்னையில இருந்து வரோம். சென்னையில இருந்து வந்திருக்கியா? எங்க புதியமுத்தூர் சந்தைக்கு சென்னையில இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா. இல்ல இது பிடிக்கணும்னு இல்லை, இங்க ஒரு வேலையா வந்து வேலையா வந்தீங்க. அப்படியே 2 குட்டி வாங்கலாம்னு வந்திருக்கீங்க. எத்தனை குட்டி வாங்கலாம்னு வந்தீங்க சென்னையில இருந்து? எத்தனை குட்டி வாங்கலாம்னு வந்தீங்க? 2 தான். 2 தான் வாங்கலாம்னு வந்தீங்க வளர்ப்புக்கு. எங்க சென்னை தான் போதாது? ஆமா. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் ரெண்டும்? இது ஒரு 6 மாசத்து குட்டி இருக்கும். பொம்மரியா கிடாமரியா? ஒரு பொண்ணு ஒரு பொட்டை கிடா. எப்படி ரேட் எப்படி சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? ரேட் அதிகமா சொன்னாங்க. சரி எவ்வளவு சொன்னாங்க? ஒரு 15 ரூபாய் சொல்லிருக்காங்க. 2 சேர்ந்து 15 சொன்னாங்களா? நீங்க எப்படி கேட்டீங்க? எப்படி வாங்குனீங்க? ஒரு 10,000 கேட்டேன். 12,000. அப்ப ஒரு குட்டி 6 ரூபா ரேட் விழுதா? ஆமா. ஏன்னா நாங்க அங்க திருநெல்வேலி பக்கம் மறந்தனே. திருநெல்வேலி பக்கம் இருந்து புதியமுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படின்னு குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமா நான் வாங்கியிருக்கோம். கிடாமரியா பொம்மரியாண்ணே? 2 பொம்மரி. 2 பொம்மரி. எத்தனை மாசம் மரியா இருக்கும்? இது ஒரு 3 மாசம் மாதிரியா இருக்கும். எப்படின்னா வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்களா எப்படி? ஆமாண்ணா வளர்ப்புக்கு. அங்க மேலப்பாளையம் சந்தை இருக்கு. அங்க இருந்து இங்க வந்திருக்கேன். என்ன காரணம்? இல்ல இங்க கொஞ்சம் குட்டியெல்லாம் வேலையாடு நல்ல குட்டியா இருக்கும். ஃபேமஸ். அதனால இங்க வந்திருக்கோம். எப்படி சொன்னாங்க 2 சேர்ந்து? 2 அவங்க 14 ரூபா சொன்னாங்க. 2ம் 14 சொன்னாங்க. எப்படி வாங்கினீங்க? நாங்க 10 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். இப்போ ஒரு குட்டி 5 ரூபா ரேட்டு விழுதா? எந்த ஊர்ல இருந்து வரியா? எப்படி கடை வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணா. கடை எப்படின்னா எதுக்கு போகுது? கோயிலுக்குண்ணா. கோயில் ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு போறியா? புதியமுத்தூர் சந்தை எப்படி இருக்கு? ரேட்ல எப்படி இருக்கு? விலை அதிகமா தான் இருக்கு. அதிகமா தான் இருக்கு. ஆடி மாசம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆடி மாசம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஆமா. எப்படின்னா கடை பல்லு எப்படி? 2 பல்லு. எப்படி விலை எப்படி சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? விலை 27 ரூபா சொன்னாங்க. 27 ரூபா சொன்னாங்க. 22 ரூபாய் எப்படி கேட்டீங்க? 22 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. அவங்க சொன்னது அப்போ என்னன்னா அவங்க என்ன அவங்க சொன்னது 27,000 ரூபாய் சொன்னாங்க. 27 சொன்னாங்க. நீ வாங்கினது 22 ரூபா. 22க்கு வாங்கிருக்கீங்க. கோயில் ஃபங்க்ஷனுக்கு வாங்கி சிவந்தியாரத்துல இருந்து புதியமுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படின்னா எல்லாம் கிடாவா ஆடா? எல்லாம் கிடா. மொத்தம் எத்தனை கிடா? 6 கிடா மொத்தம். 6 கிடா. எப்படின்னா எதுக்கு போகுது? வளர்ப்புக்கா? எதுக்கு? வளர்ப்புக்கு தான். எப்படின்னா கிடா பல்லு எப்படி? எல்லாமே இல்ல கிடா பல்லு எப்படின்னு எல்லா 6 கிடாக்கும் பல்லு போடல. என்ன கிடாவா இருக்கு? என்ன காரணம்? என்ன வளர்ப்புக்கு? என்ன வளர்த்து விற்கத்தான். சரி எத்தனை மாசம் வைப்பீங்க? 1 வருஷம் வளர்ப்பீங்க. 1 வருஷம் வளர்த்தா எவ்வளவு ஆகும் பார்க்கலாம்? பார்க்கலாம். எப்படி கிடா ஒவ்வொன்று என்ன ரேட்டு கொடுக்குறேன்? ஜோடி 36. எல்லாமே ஆவரேஜ் ஒரே ரேட்டு தானே? மாறி மாறி வருதா? எல்லாம் ஒரே ரேட்ல வருது. ஜோடி 36. மொத்தம் 6 கிடா வாங்கியிருக்கீங்க. 1 வருஷம் வளர்த்து மறுபடியும் விற்கிற மாதிரி என்ன?